ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போது நாம் வணங்கி ஆராதித்த ஆண்டவரை இந்த திருவிருந்திலே பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே அது மாண்பிற்குரிய மாட்சிக்குரிய நேரம். உருக்கத்தோடு இப்பலியை ஒப்பு கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஆனைகுளம் பெனிக்கோ அமுதா குடும்பத்திற்கு அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வேலை செய்யும் இடத்தில் நல்லதொரு பாதுகாப்பு சுகம் கிடைக்க, விவசாய கால்நடை விருத்திக்காக, குடும்பத்தில் உள்ள அனைவரின் நற்சுகத்திற்காக, படிப்பு நன்மைகளுக்காக, குழந்தைகளின் அறிவு ஞானத்திற்காக, கிறிஸ்துவில் மரித்த வியாகம்மாள், அந்தோணி, செபஸ்தியான், விசுவாசம், கார்மேல், சீலி, செல்வராஜ், செல்லப்பா, சிங்கராயர், ரோஸ்மேரி, சவரிமுத்து, லூர்தம்மாள், சூசை அந்தோணி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஜான்சன் பிரசன்னா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று உடலுள்ள சுகத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மிக்கேல் அம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி, சுரேஷ், அபிநயா, ஜபா, அமல்ராஜ் குடும்ப கருத்துக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மரிய, சாத்விகா, மிராக்லின், இமில்டா உடலுள்ள சுகத்திற்காக, கல்வி ஞானத்திற்காக, மிக்கேல் அம்மாள் உடலுள்ள சுகத்திற்காக, கண்வழி பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக, அருள் ராமராஜ் அவர்களது ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கடையநல்லூர் ஜோசப் கென்னடி காந்திமேரி குடும்பத்திற்கு இறைவன் தூய அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிறிஸ்துவில் மரித்த ஜோசப் கென்னடி அவர்களது ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை இன்ஃபண்ட் ஃபெலினா இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று 5வது திருமண நாளை கொண்டாடுகிற இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஆண்டனி, சஃப்ரினா ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குழந்தை கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நினைத்திருக்கிற நல்ல காரியங்களுக்காகவும் உருக்கத்தோடு இந்த பலியை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஈஞாசிமுத்து, மார்க்ரேட், இசபெல்லா இவர்களது 29வது ஆண்டு திருமண நாளிலே ஆண்டவர் தொடர்ந்து தேவ ஆசீர்வாதத்தால் வழி நடத்த வேண்டும் என்றும், குடும்பத்திலே எல்லா விதமான இறை கொடையும் நிரம்பி வழிய வேண்டும் என்றும் உருக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இந்த பலியை ஆண்டவருக்கு நன்றி பலியாக, புகழ்ச்சி பலியாக ஒப்புக் கொடுப்போம். இறையருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மக்கள் இனங்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 22 முதல் 23 முடிய, அதனைத் தொடர்ந்து 27 முதல் 30 முடிய. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 22 முதல் 23 முடிய, அதனைத் தொடர்ந்து 27 முதல் 30 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோயிலில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழும்பும் கூக்குரலுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோயிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேலர் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பிறாக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 7வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடர்கள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் என் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், சொம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபு சட்டங்கள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உடைய சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கிறார்கள், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாய் புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உனக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தையருக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல் நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொன்னால் பல காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் எகிப்திலிருந்து மீண்டு வந்ததே பெரிய சாதனை தான். 400 ஆண்டுகள் ஒரு நாட்டிலே போய் அடிமையாகி கிடந்து விட்டார்கள். ஆனால் அடிமைப்பட்டு கிடந்த புத்தியுள்ள மக்கள் விடுதலை புத்தியை பெற்றுக்கொண்டு சுதந்திர தாகத்தோடு மோயிசனோடு, அதுவும் செங்கடலை கடந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தை எல்லாம் தாண்டி வந்தார்கள் என்றால் அது லேசுப்பட்ட காரியம் அல்ல. அதுபோல இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாடு இல்லை. அவர்கள் நாடோடிகளாக இருந்த பொழுது தாவீது அரசன் அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் ஒரு நாட்டை, இஸ்ராயேல் என்கின்ற ஒரு நாட்டை, அதனுடைய எல்லைகளை வடிவமைத்தார். அது ரொம்ப பெரிய ஒரு காரியம். பிரியமானவர்களே, என்னதான் இதுவெல்லாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு இந்த ஆலயம் என்பது ஒரு கனவு. ஏனெனில் கடவுளை கூடாரத்தில் வைத்துக்கொண்டு உடன்படிக்கை பேழையை எடுத்துக்கொண்டே போனார்கள் ஒவ்வொரு இடத்திற்காக. நாமெல்லாம் நிரந்தரமாக ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறோமே, வாடகை வீட்டிலேயே கஷ்டப்படுறேன்னு, ஆண்டவரே எனக்கு நிரந்தரமாக தங்குமிடம் ஒன்று தரமாட்டீரா, நான் நாடோடியாத்தான் அலையணுமா என்று நாமெல்லாம் கவலைப்படுகிற பொழுது, ஆண்டவருக்கென்று நிரந்தரமான ஒரு இடம் இல்லையே, என்ன செய்வது? இதுதான் கேள்வி. ஆகவே ஆலயம் வேண்டும் என்று ரொம்ப ரொம்ப பரிதாபப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள், பிரயாசைப்பட்டார்கள். சாலமோனின் காலத்தில் அது நடந்தது. அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க. எல்லாருடைய கனவு, பல தலைமுறையினுடைய கனவு, ஆண்டவருக்கென்று ஒரு பீடம், ஆண்டவருக்கென்று நிரந்தரமான ஒரு இல்லம். அதை கட்டி எழுப்பிய சாலமோன் அதற்கு அடுத்து ஜெபித்த ஜெபம் பாருங்கள். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய விவாதத்தை உண்டு பண்ணுகிறது. கடவுளுக்கென்று கோயிலா? அப்போ கடவுள் கோயிலில் மட்டும்தான் இருப்பாரா? மற்ற இடத்துலலாம் இருக்க மாட்டாரா? அப்போ கோயிலுக்கு வந்தால் தான் கடவுளை பார்க்க முடியுமா? சில காரியங்களை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அழகான ஒரு கதை. ஒருவன் படுத்திருக்கிறான். ஒருவன் பார்ப்பதற்கு ஞானி போல் இருந்தால் அவன் பிச்சைக்காரன் தானே, எனவே கால் நீட்டி படுத்திருக்கிறான். ஒருவர் சொல்லுகிறார், ஏபா அங்கே சாமி கோயில் இருக்குல்ல, அதனால் காலை வேறு பக்கமாக வச்சு படு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஆள் சொல்கிறான், சரிப்பா கடவுள் அங்கே இருக்கிறாரு, நான் காலை நீட்டி படுத்தது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்க,
கடவுள் எங்கே இல்லையோ அந்த பக்கமாக என் காலை திருப்பி வச்சுட்டு போயிடறேன், நான் அப்படியே படுத்துக்கிறேன். கடவுள் எங்கே இல்லை, எந்த பக்கமாக திருப்பி வைக்க முடியும்? அந்த சொன்னவன் ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போகிறான். பிரியமானவர்களே, அப்போது எல்லா இடத்துலையும் தான் கடவுள் இருக்கிறாருன்னா பிறகு எதுக்கு கோயில்? கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்களும் சொல்லி சென்றிருக்கிறார்களே. அதுதான் இன்றைய வாசகம். ஆலயத்தை கட்டிவிட்டு சாலமோன் ஒன்றை ஒற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவரே, இதோ இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் அனைத்தும் உம்மை கொள்ளாது. நீர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு ஆற்றல் மிக்கவர், அவ்வளவு வலிமை மிக்கவர். நான் ஏன் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறேன் என்றால் இது பெரிய சாதனை என்பதற்காக அல்ல, நான் எதையோ பெருசாக சாதித்து விட்டேன் அல்லது பெருசா அந்த பார் கட்டி எழுப்பி விட்டேன் என்று என்னுடைய ஆணவத்தை கொண்டாடுவதற்காக அல்ல. நிறைய ஆட்கள் கோவிலுக்கு வந்து தன்னுடைய ஆணவத்தையும் தன்னுடைய மனத்தின் பிரம்மாண்டத்தையும் அல்லது மனம் நம்மை பெரிதுபடுத்தி பார்ப்பதையும் நாம் விரும்புகிறோம். பிரியமானவர்களே, கோவில் என்பதே தாழ்ச்சியை பயிற்றுவிக்கின்ற ஒரு இடம். கோவில் என்பது ஒரு பயிற்சி கூடம். கடவுளை நீங்கள் உணர்வதற்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பயிற்சி கூடம். இந்த பயிற்சி கூடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இடத்திலும் இருக்கிற கடவுளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதற்கான ஒரு பயிற்சி கூடம். அந்த பயிற்சி எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்திலிருந்து தொடங்க வேண்டும். அமைதியில் இருந்தால் தான் உள்ளத்தை அறிய முடியும். தாழ்ச்சி என்கின்ற நான் ஒன்றுமில்லை, என்னால் இல்லை, ஏதோ இந்த உலகம் இந்த பெரிய பிரபஞ்சம் என்னால் நடக்கவில்லை, என் குடும்பம் என்னால் இல்லை, என் பிள்ளைகள் என்னால் இல்லை, இதோ இந்த உலகத்தில் நான் சேர்த்து வைத்திருப்பதெல்லாம் என்னால் இல்லை. ஏன் நான் வாழ்வதே, நான் வாழ்ந்து இந்த திறமையை பெற்றிருப்பதோ அறிவை பெற்றிருப்பதோ அல்லது என்னுடைய வாழ்க்கையின் தன்மையை பெற்றிருப்பதோ என்னால் அல்ல. மாறாக ஏதோ ஒரு இறை சக்தி, ஒரு இறை தன்மை என்னை ஆட்டுவிக்கிறது, என்னை வழி நடத்துகிறது. நான் அதற்கு பணிந்தேன், ஆமா ஐயா என்று விழுந்து வணங்கி நின்றேன். அந்த சக்தி என்னை அப்படியே தாங்கி கொண்டு போகிறது என்கின்ற ஒரு எண்ணம் வருவதற்காக. இந்த பயிற்சியை நீங்கள் வேற எங்கேயும் செய்ய முடியாது, வீட்டில் செய்ய முடியாது, மற்றவங்ககிட்ட செய்ய முடியாது. மற்றவங்ககிட்ட நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா அவர்கள் நம்மை தாழ்வாக பேசுகிற பொழுது நமக்குள்ளே ஒரு வகையான மன உளைச்சல் வந்துவிடும். இவன் யாரியா, இவன் யாரியா, இவன் யாரியா அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உள்ளூர் கோயிலை விட வெளியூர் கோயிலுக்கு போகிறவர்கள் அதிகம். என்ன காரணம் தெரியுமா? உள்ளூர் கோயிலில் போய் உட்கார்ந்த உடனே திரும்பினா நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூஞ்சி தான் தெரியும். அவன் நமக்கு சண்டைக்காரனாக இருப்பான், இல்லது பகையாளியாக இருப்பான், இல்லது நம்மளை அசிங்கப்படுத்தினவராக இருப்பான். நம்ம புத்தி அவனை திட்டுறதுல தான் இருக்குமே தவிர சாமி கும்பிடுறதுல இருக்காது. இல்லை உள்ளூர் கோயிலில் போய் உட்கார்ந்து ஆண்டவனேன்னு கையை தூக்குன உடனே மேலே பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு இடத்துல கொஞ்சம் போல ஒற்றை இருக்கும். இந்த உதயசியார் என்ன செய்கிறான், இந்த ஊர் பொறுப்பாளர் என்ன செய்கிறான், இந்த கோயிலை ஒற்றை கூட அடிக்க மாட்டேங்கிறானுவன், இவனெல்லாம் எதுக்கு இந்த கோயிலில் பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு திட்ட தான் தோணுமே தவிர சாமி கும்பிட தோணாது. இதே இது நீங்கள் வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. உங்களுக்கு கண்ணீர் விட்டு அழன்னா உங்களால் அழ முடியும். ஏன்னா யாரும் உங்களை கேலி பேச போறதில்லை. சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும்னா உங்களால வணங்க முடியும். ஏன்னா யாரும் உங்களை அசிங்கமா பார்க்க போறதில்லை. அங்க போய் உட்கார்ந்தா சாமி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அங்க இருக்கிற வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆலயம் என்பது ஒரு பயிற்சி கூடம். நம்முடைய உள்ளத்திலே இந்த தாழ்ச்சியை, இந்த எளிமையை, இந்த பண்பை கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு கூடம். எனவே கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் ஆலயம் என்பது இந்த உடம்பு இருக்குது. இந்த உடம்புல நீங்க பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு காது வேணும். காது ரிப்பேர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது எனக்கு காது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பேசினாலும் எனக்கு கேட்குமா? வாய்ப்பில்லை. அப்போ கேட்பதற்கு இந்த உடம்பு தான் வேணும், உயிர் வேணும். இதை கேட்டால் யோசிக்கிற புத்தி வேணும், நீங்க சொல்றத புரிந்து கொள்ளுகிற அறிவு வேணும், திரும்ப பதில் சொல்றதுக்கு வாய் வேணும். நீங்க ஒரு பொருளை கேட்டீங்கன்னா வச்சுக்கிட்டு நான் பைபிளை எடுத்து கொடுக்கறதுக்கு கை வேணும். ஆனா இதற்கெல்லாம் தாண்டி எப்போ அந்த பைபிளை கூடன்னு நீங்க கேட்டீங்கன்னா காது இருந்தா தான் முதல்ல என்ன செய்யும், கேட்கும். அதுபோல இது ஆரம்ப புள்ளி ஆலயம் என்பது. எனவேதான் நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது அங்கே ஒரு மரபு, இவர்கள் மரபை பிடித்து கொண்டார்கள், வெளிப்புறத்தை பிடித்து கொண்டார்கள். தூய்மை என்பது என்ன, உள்ளத்தில் இருந்து வர வேண்டியது என்பதை மறந்து விட்டார்கள். எனவேதான் எசையா சொல்லுகிறார், வாயால் இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான், உள்ளம் பக்குவப்படவே இல்லை. கோயிலுக்கு வாரீங்கன்னா இன்னையிலிருந்து நாளைக்கு, நாளையிலிருந்து அடுத்த மாதம், அடுத்த மாதத்திலிருந்து அடுத்த வருஷம் உங்களுக்குள்ள ஒரு மென்மைத்தன்மை, ஒரு இரக்க குணம், ஒரு ஆசீர்வாத உள்ளம், ஒரு மெச்சூர்டு மைண்ட் என்று சொல்லுகிறார்களே, மன முதிர்ச்சி இருக்க வேண்டும். அதற்குடைய ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. எனவே தான் அவர் சொல்லுகிறார், சாலமோனுடைய இந்த ஜெபம் அருமையான ஜெபம்.
ஆண்டவரே, நீர் எங்கும் இருக்க இயலாத அளவிற்கு பெரியவர். ஒரே இடத்தில் உம்மை பூட்டி வைப்பதற்காகவோ இங்கு மட்டும்தான் நீர் இருக்கிறீர் என்பதற்காகவோ நான் இந்த ஆலயத்தை கட்டவில்லை. மாறாக உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்பதற்காக, என்னுடைய கூக்குரலை எழுப்புவதற்காக, என்னுடைய வேண்டுதல்கள் உமது செவியில் விழுவதற்காக இந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறேன். ஆகவே எப்போதும் இந்த ஆலயத்தின் மீது உமது கண்களை வைத்தருளும். பிரியமானவர்களே, இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும். நெகேமியா புத்தகத்திலே இந்த நெகேமியா என்பவர் எங்கு இருக்கிறார் தெரியுமா? அவர் ஒரு பெரிய புரட்சி செய்தவர். இஸ்ராயேல் மக்களை மீண்டும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து, எப்போ மோயிசன் கொண்டு வந்தது போல, எகிப்திலிருந்து கொண்டு வந்தது போல, பாபிலோனில் அடிமைகளாய் கிடந்த இந்த இஸ்ராயேல் மக்களை, யூதர்களை மீண்டும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து இந்த எருசலேம் நகரத்தை கட்டி எழுப்பியவர் நெகேமியா. அவரால் எப்படி செய்ய முடிந்தது என்றால், அவர் சொல்லுகிறார், நான் மன்னருக்கு பானம் பருமாறுகிற இடத்தில் இருந்தேன். யோசித்து பாருங்க, அதே அரண்மனையில் அவர் எங்கேயோ 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 இருந்திருந்தா மன்னனுடைய நெஞ்சோட நெஞ்சா பேச முடியாது. நான் சாலமோன் ஆலயம் கட்டி ஜபித்ததை நெகேமியாவோடு ஏன் பொருத்தி பார்க்குறேன்னா உங்களுக்கு இது புரியணும். எப்படி அரசன் அப்படியே மதுபானம் குடித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஆள் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்கிறான், ஐயா, எங்கள் ஆட்கள்லாம் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எருசலேம் ஆலயம் அப்படி கிடக்கு, சுற்றி மதில் சுவர்லாம் அப்படி கிடக்குது, நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். இதை 4 பேருக்கு மத்தி சபையில் வச்சு பேசியிருந்தா இந்த நெகேமியாவின் பேச்சு எடுபட்டிருக்காது. இவன் அங்கே பெருக்குகிறவனாகவோ அல்லது ஏன் ஒரு தளபதியாகவோ இருந்து போர் வெற்றியில் வந்திருந்தால் மன்னன் இதை கேட்க மாட்டான். டே உட்கார்றா, இங்கே நீ எனக்கு போர் செஞ்சு தருவியா, அங்கே போய் கோயில் கட்ட போறேங்கிற, நீ இல்லாமல் நான் என்ன ஜெயிப்பேன், அவனை அப்பவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லது இவன் ஒரு அமைச்சனாக இருந்திருந்தால் கூட அரசனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது கஷ்டம். ஒருவரை வசியம் செய்வது, இன்ஃப்ளூயன்ஸ், அவரை மசிய செய்வது எந்த நேரம் பார்த்தீங்களா? தனியாக இருக்கிற பொழுது, அவனோ ஒரு இரக்கத்திலும் கிறக்கத்திலும் இருக்கிற பொழுது. ஆலயத்தில் நம்ம வேற என்ன பண்றோம்? ஆண்டவரை போற்றி புகழ்கிறோம், அவரை என்னாலும் துதி பாடுகிறோம். ஆண்டவர் ஒரு ஆனந்த நிலையில், ஒரு மயக்க நிலையில், ஒரு கிறக்க நிலையில், மாழ்ச்சியின் நிலையில், புகழ்ச்சியின் நிலையில் இருக்கிற பொழுது நாம ஆண்டவனே அப்படின்னு உடனே போ, இந்தா வச்சுக்க, இருக்கட்டும், நல்லாரு. இந்த நெகேமியா புத்தகத்தோடு வாசித்து பார்த்தால் ஆலயத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை எல்லா இடத்திலும் உணர்வதற்கான ஆரம்ப புள்ளியாய், உள்ளத்தை பக்குவப்படுத்துவதனுடைய ஆரம்ப புள்ளியாய், நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நம்ம பகுதிகளில் சில ஊர்களில் திருவிழா பூசை பார்த்தீங்கன்னா வெளியில் வைப்பான். வெளியில் வச்சிங்கன்னா திருவிழா பூசை அப்படியே பெரிய கிரவுடாக இருக்கும், பெரிய கிரவுண்டு மணல் வெளியாக இருக்கும், உட்காருனா உட்கார்ந்துக்குவான். ஆனால் அதே இடத்துல மறுநாள் உட்கார சொல்லுங்க, உட்கார மாட்டாங்க. அதே மாதிரி நற்கருணை பவனி உங்கள் ஊரில் நடக்கும். நற்கருணை பவனி பிரசங்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கில் வச்சுருப்பாங்க. அங்கே போய் நற்கருணையை வச்சுட்டு எல்லாம் முழங்கால் போடுனா தெருவில் எல்லாம் முழங்கால் போட்டுருவாங்க. தெருவில் முழங்கால் போட்டு உட்காருனா அந்த இடத்துல உட்கார்ந்துருவான். மறுநாள் அந்த இடத்துல உட்கார சொல்லி 50,000 ரூபா கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டான், தெருவில் உட்கார சொல்கிறேன். நேற்று உட்கார்ந்த, நேற்று நற்கருணை பவனி நற்கருணை ஆண்டவர் இருந்தார், உட்கார்ந்தேன், அதே தருதானடா, இப்போ உட்கார வேண்டியதானே. கடவுளின் பிரசன்னத்தை உணர முடியலையே, நேற்று கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்ததால அந்த தரையில் உட்கார்ந்தேன், இன்னைக்கு நான் என்ன செஞ்சுக்கிட மாட்டேன், உட்கார்ந்துக்கிட மாட்டேன். ஆனால் அதே கடவுள் அங்கே இருக்காரு, இல்லாமல் இல்லை. நேற்று என்னால் உணர முடிந்ததற்கு காரணம் இந்த வழிபாடு. எனவே வழிபாடு முக்கியம் அல்ல, வழிபாடு முதன்மை அல்ல, அந்த வழிபாடு உங்களை உருவாக்குகிற விதம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கடவுளை எல்லா இடத்திலும் உணர வேண்டும். அதுதான் நம்முடைய இறுதி இலக்கு. அதை ஆலயத்தில் ஆரம்பிப்போம், உள்ளத்தில் தொடங்குவோம், எல்லா இடத்திலும் இறை பிரசன்னத்தை உணர்வோம். ஆமேன். உனக்கென நான் தரும் காணிக்கை
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பையும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடத்தலுக்காகவும் மது இணைந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, உமது பேரன்பின் பேராற்றலுக்காய் நன்றி கூறுகிறோம். தூய் அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற அந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கும் திரு அருள் சாதனமாய் மாறி தருவதாக ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார். உமது புனிதர்களுக்கு மாட்சி மணி முடிசூடப்படுகிற பொழுது உமது மாட்சியின் மணி என்றென்றும் உயரப்படுகிறது. ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரம் தொணிச்சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்நாளில் இஞ்ஞாசிமுத்து மார்க்ரேட் இசபெல்லா இவர்கள் 29வது ஆண்டு திருமண நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். அதுபோல் சுரண்டை இன்ஃபேண்ட் ஃபெலினா இவர்கள் தங்களது 5வது திருமண நாளை சிறப்பான முறையிலே மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக திருமண நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் உமது தெய்வீக திருக்கொடைகளுக்காய் நன்றி கூறுகிறோம். இப்பலியின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு உமது பேராற்றலால் நிரப்பப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.